இந்த வீடியோவிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவா தமிழ் திரையுலகில் மாற்றங்களை கொண்டு வந்த புதிய இயக்குனர்களும் புதிய கதையம்சங்களும் பற்றின தகவல்கள் தான் இது இப்போ தொடர்ந்து வரும். ஒவ்வொரு வீடியோவிலையும் 1977 வந்த படங்களை பற்றி பார்ப்போம். 1975 ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகிறாரு. அதுல இருந்து தொடர்ந்து அவருடைய படங்கள் அனைத்துமே வெற்றி. ஆனா அதுல ஒரு குறைபாடு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் நடிச்ச எல்லா படத்திலயுமே ஒரு நெகட்டிவ் ரோல்ல தான் அவர் நடிச்சிருப்பாரு. அவரை அறிமுகப்படுத்திய பாலச்சந்தர் அவர் ரஜினிகாந்த் கிட்ட அந்த நெகட்டிவ் ரோல் அவர் செய்யறத எப்படியோ ரசிச்சிருக்காரு. அதனால அந்த மாதிரியான ரோல்களை மட்டுமே அவருக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்தாரு. 77 அவர் ரஜினிகாந்த் நடிச்ச படம் 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. முதல் படம் அவர்கள், அடுத்து வந்தது ஒரு காயத்ரின்னு ஒரு படம். இது ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி இருக்கும். இதுலயும் அவருக்கு ஒரு நெகட்டிவ் ரோல் தான் கொடுத்திருந்தாங்க. இதுக்கு அப்புறம் தான் SP முத்துராமன் இவரை வச்சு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துக்கு பேரு புவனா ஒரு கேள்விக்குறி. இந்த படம் ரஜினியோடைய கரியர்ல ஒரு திருப்பு முனையா அமையுது. அது வரைக்கும் நெகட்டிவ் ரோல்ல நடிச்சுக்கிட்டு இருந்த ரஜினி இதுல பாசிட்டிவ் ரோல்ல நடிப்பாரு. அது வரைக்கும் ஹீரோவா பாசிட்டிவ் ரோலா நடிச்சுக்கிட்டு இருந்த சிவகுமார் இந்த படத்துல நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாரு. படத்துல ரஜினி அந்த பாசிட்டிவ் ரோல்ல நடிச்சது மக்கள் ஏத்துக்கிற விதமா அமைஞ்சிருந்ததுதான் ஒரு விசேஷமான தகவல். இந்த படத்துக்கு அப்புறமா ரஜினியுடைய கரியர் மாறுது மெல்ல. அவர்கள் படத்துல ஒரு முக்கியமான விஷயம், கமலஹாசன் அவருடைய கேரக்டர் ரோலை பாலச்சந்தர் வேற விதமா அமைச்சிருப்பாரு. அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உண்மையிலேயே கமல்ஹாசன் அந்த மாதிரி எதிர்பார்த்திருப்பாரா அந்த ரோலை அப்படின்னு தெரியல. ஆனா அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருப்பார். வாய்ப்பு இருந்தாக்கா இந்த படத்தை கட்டாயம், அவர்கள் படத்தை கட்டாயம் ஒரு தடவை பாருங்க. 1977 வந்த படம் கவிக்குயில். இதுக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது. அன்னக்கிளி, சிட்டுக்குருவி அப்படின்னு அன்னக்கிளி ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அந்த மாதிரி பறவைகள் பேர்லயே படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில இந்த கவிக்குயில் படம் பண்றாரு. இந்த கவிக்குயில் படத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது வரைக்கும் இளையராஜாவை ஒரு இசையமைப்பாளராகவே ஏத்துக்க தயாரா இல்ல இசை மேதை பாலமுரளிகிருஷ்ணா. அவர் தொடர்ந்து இளையராஜாவை விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்தார். ஆனா இந்த கவிக்குயில் படத்துல இளையராஜா பாலமுரளிகிருஷ்ணாவை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட வச்சாரு, சின்னக்கண்ணன் அழைக்கிறான் அப்படிங்கிற பாட்டை. அந்த பாட்டை பாட வச்சுட்டு அதுக்கப்புறமா பாலமுரளிகிருஷ்ணாவை டோட்டலா ஆஃப் பண்ணிட்டாரு. இது இளையராஜாவுடைய திறமைக்கு ஒரு அடையாளம். இந்த வருஷத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிச்சு நவரத்தினம் அப்படிங்கிற படம் மார்ச் மாசத்துல ரிலீஸ் ஆகுது. நல்லா கவனிங்க, மார்ச் மாசத்துல படம் ரிலீஸ் ஆகுது 77. ஜூன் மாசம் அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. இந்த நவரத்னம் படத்துல 9 ரத்தனங்கள் வர்றதுனால 9 கதாநாயகிகள் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இது அந்த படத்துல உள்ள ஒரு பெரிய மாற்றம். ஆகஸ்ட் 14 அந்த வருஷத்து சுதந்திர தினத்துக்கு முந்தின நாள் மீனவ நண்பன் அப்படின்னு ஒரு படம், எம்ஜிஆர் நடிச்ச படம் வருது. இதெல்லாம் அவர் முதலே நடிச்சு முடிச்ச படங்க ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணிட்டு வர்றாங்க. தமிழின் தலை சிறந்த எழுத்தாளர்கள் ஒருவரான திரு ஜெயகாந்தன் அவர்கள் நாவல்கள் எழுதியிருக்காரு. அவருடைய நாவல்ல இருந்து ஒரு படம் சில நேரங்களில் சில மனிதர்கள். இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் அவர் அதை அழகா கையாண்டிருப்பாரு. அந்த படம் வந்தது, நல்ல விதமா பேசப்பட்டது அந்த படம். அடுத்து சிவாஜி கணேசன் நடித்த தீபம் அப்படின்னு ஒரு படம். தீபம் ஒரு நாவல். அந்த நாவல் எழுதியவர் பார்த்தசாரதின்னு சொல்லுவாங்க. அவரை தீபம் பார்த்தசாரதினே சொல்லுவாங்க. இந்த கதையில என்ன ஒரு வித்தியாசம்னாக்கா, அது வரைக்கும் சிவாஜி நடித்த ரோல்கள்லயே இது ரொம்ப மாறுபட்டது, வித்தியாசமானது. அதனால மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க அந்த படத்தை. நம்ம லிஸ்ட்ல இது கடைசி படங்க. தமிழ் திரையுலகையே புரட்டி போட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லா இயக்குனர்களும் சரி, தமிழ் மட்டும் இல்ல பிற மொழிக்காரர்களும் ரொம்ப கவனிச்சு பார்க்க வைத்த ஒரு படம் இந்த படம். அது வரைக்கும் ஒரு கிராமத்தை காட்டணும் அப்படின்னாக்கா ஸ்டுடியோ உள்ளேயே கொஞ்சம் மண்ணு குவிச்சு வச்சு அதுல வர கிளைகளை நட்டு வச்சு அதைத்தான் ஒரு தோட்டம்னும், ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி அதில் தார்பாயை விரித்து அதில் தண்ணியை ஊற்றி வச்சு அது ஒரு சின்ன குளம், குடிசை மாதிரி ஒரு சின்ன செட்டப் ஒன்று பண்ணி அதை ஓரத்தில் ஒரு ஏறு கலப்பையை சாச்சி வச்சு அவனுடைய வாசல்ல மாடு இல்லாத ஒரு கட்டை வண்டியை நிறுத்தி இப்படி செட் ப்ராப்பர்ட்டிங்களை வச்சு இதுதான் கிராமம் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில், இப்படியே 40 வருஷத்துக்கு மேல தமிழ் சினிமாவை ஓட்டியிருக்காங்க. அப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் உடச்சி தூக்கி குப்பையில போட்டுட்டு கேமராவை தூக்கிக்கிட்டு கிராமத்துக்கு போறாரு நம்ம இயக்குனர். அங்க இருக்கிற மக்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த கிராமத்தை இயற்கையா காட்டி மக்களையே நிஜ கிராமத்தையும் திரையில பார்த்து அன்றைக்கு மக்கள் அசந்து போனாங்க. இங்கதான் தமிழ் சினிமா புதிய காற்றை சுவாசிக்க ஆரம்பிக்குது. அந்த கேமராவை தூக்கிக்கிட்டு போன இயக்குனர் பாரதி ராஜா. அந்த படம் 16 வயதினில. அது வரைக்கும் கோட்டு சூட்டு போட்டு நடிச்சிட்டு இருந்த கமலஹாசன் ஒரு சீன்ல வெற்று கோவணத்தோட நடிச்சிருப்பாரு.
அது இந்த படத்தினுடைய ஒரு முத்தாய்ப்பான காட்சி. இந்த படத்தை தமிழ்நாட்டில் யாரும் பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி ஒரு படம் இது. தமிழ் திரையுலகையே புரட்டி போட்ட படம். அதுக்கப்புறம் தமிழ் திரையுலகம் வந்துட்டு இப்படித்தான் படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இலக்கணமா அமைஞ்சது. அதனால பாரதி ராஜாவை ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.